அதுக்காக வந்தவங்க அதுலேயும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் ராஜ்மோகன் எங்களுடைய கொள்கை மட்டும்தான் பெரிய கொள்கை எதுவுமே இல்லை, சின்ன சின்ன கொள்கைகள்லாம் அது எடுத்திருக்கோம். எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும், சின்ன துறையில வந்து அத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் நலனுக்காக வச்சிருக்கோம். நிச்சயமாக பார்த்து கரோனா சிஎம் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் சொல்லி கரோனா சொல்லுவாங்க. என்னென்ன கோரிக்கைங்க அது அவங்க இல்ல ஜெனரலா ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது இனிமே. அதுக்காக சின்ன சின்ன அவங்களுக்கு வைக்க கோரிக்கை அவங்களுக்காக தான். 20 days கவர்மெண்டோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு மேடம்? முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிற முறையில எனக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டிப்பிடிச்சு திடீர்னு சொல்லும் போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சமயத்துல அவருடைய செயல்பாடு சொல்லும் போது அவர் வந்து முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்துக்கு அவர் போராடின நல்லா தெரியும். ரொம்ப தெளிவான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பாக்குறோம். எல்லாரும் வந்து வேலை செய்யணும் அதுல மட்டும்தான் இருக்காங்க. யாருமே வந்து என் மாமனா மச்சனா அது பார்க்காம மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அது மட்டும்தான் பார்த்து அதை நோக்கிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு பிஹைண்ட் த டெஸ்க் பார்க்கும்போது ஒரு பெரிய தனியா இருக்கு. இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வந்து எதிர்கட்சியினர் அரசு வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. கோவில் திரும்பி அது ரொம்ப கஷ்டமான விஷயம். யாருமே வந்து அப்படி நடத்தணும் ரொம்ப கஷ்டமான விஷயம். முடி வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, சமுதாயத்துல இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனாலதான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ள நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா இத்தனை வருடங்களாக நீங்க மாத்தி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 10 வருடத்துல ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்பதான் வந்திருக்காரு நேரத்துக்கு. நீங்க இத்தனை வருடங்களாக இருக்கீங்க, உங்க தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும்போது எத்தனை வருடங்களாக நீங்க வந்து ஆட்சியில இருந்திருக்கீங்க. உங்களால கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும். நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் நம்பிக்கையில தான் மக்கள் அவங்க பார்க்கலாம். 5 ஆண்டுகள் நீடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இது 5 ஆண்டு நீடிக்காது இந்த அரசு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, அதுக்கு அவர் தான் பதில். ஓகே மேடம்.